கம்பம் அருகே சுருளிப்பட்டியில் நடைபெற்ற ரேக்லா ரேஸால் போலீசாருக்கும் ஹரிஹரன் என்பவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் தலைமையில் ரேக்லா ரேஸ் நடைபெற்றது. ரேக்லா பந்தயத்தின் போது இரு மாட்டு வண்டிகள் உரசியதில் ஹரிஹரன் உறவினர் ராஜா என்பவர் கீழே விழுந்து காயமடைந்திருக்கிறார். ராஜா கீழே விழுந்தது குறித்து விழா கமிட்டியிடம் கேட்க சென்ற ஹரிஹரனை காவல்துறையினர் தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காவலர்களின் சட்டையை பிடித்து ஹரிஹரன் வாக்குவாதம் செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஹரிஹரனை சுத்தி வளைத்த போலீசார் அவரை ராயப்பன்பட்டி காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேனி கம்பம் அருகே சுருளிப்பட்டியில் நடைபெற்ற ரேக்லா ரேஸால் போலீசாருக்கும் ஹரிஹரன் என்பவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் தலைமையில் ரேக்லா ரேஸ் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹேமலதா. ஹேமலதா, வணக்கம். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் சாரா. தேனி மாவட்டம் அருகிலுள்ள கம்பம் பகுதியில் உள்ள சுருளிப்பட்டியில பாத்தீங்கன்னா தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ரேக்லா ரேஸ் நடைபெற்றது. இந்த ரேக்லா ரேஸ் பந்தயத்தை பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவான மகாராஜன் தலைமையில நடைபெற்றது. இந்த பந்தயத்துல பாத்தீங்கன்னா சுமார் 150க்கும் மேற்பட்ட வண்டிகள் பங்கேற்றுச்சு. அதாவது கரிசன் மாடு பிரிவுல பாத்தீங்கன்னா இறுதி சுற்று நடைபெற்றுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா 2 மாட்டு வண்டிகள் பாத்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று உரசி கொண்டது. இதுல பாத்தீங்கன்னா தேவாரம் பகுதியை சேர்ந்த ராஜா என்பவர் ஓட்டி வந்தார் அந்த வண்டியை. அப்போது மற்றொரு வண்டி இடித்ததுனால அவர் கீழே விழுந்து அடிப்படுது. உடனடியாக அவர் மீட்கப்பட்டு கம்பம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அப்போது பாத்தீங்கன்னா ராஜாவின் உறவினர் ஹரிஹரன் என்பவர் பந்தயம் நடைபெற்ற இடத்துக்கு அங்க விழா கமிட்டியினரோட வாக்குவாதத்துல ஈடுபடுறாரு. இதனால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. அப்போது பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த போலீசாரும் அங்கிருந்த பொதுமக்களும் அவரை சமாதானப்படுத்த முயற்சித்த போதும் அவர் அதிகமா கூச்சலிட்டு அங்கிருந்து செல்ல மறுக்கிறாரு. அங்கிருந்த போலீசார் அவரை செல்ல அறிவுறுத்திய போது திடீரென கோபமடைந்த ஹரிஹரன் பாத்தீங்கன்னா அங்கிருந்த பாதுகாப்பு பணியில காவல் ஒருவரின் சட்டையை பிடித்து அடிக்க முற்படுறார். இதனால அங்க ஒரு பெரும் பதட்டம் ஏற்பட்டுச்சு. உடனடியாக அங்க பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை பிடிக்கிறாங்க. அப்பவும் ஹரிஹரன் போலீசாருக்கும் அவருக்கும் கடும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டுச்சு. உடனடியாக அங்கிருந்த போலீசார் அவரை சுற்றி வளைத்து பிடித்து தற்பொழுது ராயப்பம்பட்டி காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார். இந்த விழாவுல இப்படி ஒரு மோதல் ஏற்பட்டதனால அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்பட்டதுன்னு சொல்லலாம் சாரா. விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.